ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, நீ ஒரு பெண்ணுடன் பழகிக் கொண்டிருக்கிறாய். அந்த பெண் மிகவும் மோசமானவள். அவள் நிலை மாறி மாறி பேசக்கூடியவள். உனக்கு புரிகிறதா நான் யாரை சொல்கிறேன் என்று? நீ மிகவும் நெருக்கமாக அவளுடன் பழகுகிறாய். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் அனைத்தையும் நீ அவளிடம் பகிர்ந்து கொள்கிறாய். இது தேவையில்லை என்று உனக்கு தெரியவில்லையா? அந்த பெண்ணானவள் இன்னொருவரின் குடும்பத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய். அந்த பெண்ணிடம் நீ பழகும் பொழுது அந்த பாவக்கருமா உன்னையும் தொற்றிக்கொள்ளும். அவளிடமிருந்து நீ எதையாவது வாங்கி உட்கொண்டால் அந்த நிலையானது உனக்கும் வந்துவிடும். அவள் பாவங்கள் அனைத்தையும் பகிர்ந்து விடுவாள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது புரியாமல் அவளுடன் நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு இது தேவையா என்று சிந்தித்து பார்த்தாயா? உனக்கு அந்த பெண்ணுடன் பழகும் நேரத்தை நீ இறைவனிடத்தில் மனதை வைத்தால் உனக்கான நல்ல நேரம் வரும். அதை விட்டுவிட்டு அந்த உன்னுடன் உறவாக இருக்கும் அந்த பெண்ணிடம் மிக நெருங்கி அன்பாக பேசுகிறாய். தேவையில்லாத அவளுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்த அத்தனையையும் நீ சொல்கிறாய். அவளிடம் சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று உனக்கு தெரியவில்லையா? எங்காவது கெடுத்து கொண்டிருப்பவள் நாளை உன் வீட்டிற்கே வரமாட்டாள் என்று உனக்கு எப்படி தெரியும்? உனக்கான நல்ல நேரத்தில் அவள் வாங்கி கொண்டால் நீ என்ன செய்வாய்? அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாமல் அவளுடன் பழகி கொண்டிருக்கிறாய். அவளை விட்டு விலகிவிடு. அவளை விட்டு தூரமாக வந்துவிடு. அவள் உனக்கான உறவு அல்ல. உன் எண்ணங்களுக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அவளிடம் தேவையில்லாமல் பேசுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. எத்தனையோ முறை எத்தனையோ முறைப்படி உன்னை எச்சரித்து விட்டேன். எந்த முறையையும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. வாராகியையே உதாசீனப்படுத்துகிறாய். ஆனால் உனக்கு வரும் விளைவுகள் என்னவென்று தெரிந்தால் நீயே பயந்து போவாய். அதையெல்லாம் நான் உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுவேன். ஆனால் உன் பயத்தை அதிகமாக்க நான் விரும்பவில்லை. ஒரே வரியில் நான் சொல்ல வேண்டும் என்றால், நீ அவளை விட்டு விலகிவிட்டால் அனைத்துமே சரியாகிவிடும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வீட்டுக்குள் புகுந்து கொண்டிருக்கிறாள். பிறகு சுத்தமாகவே வந்துவிட்டால் நீ என்ன செய்வாய்? உனக்கு நல்ல நேரம் இருக்கும் வரை ஒரு மாதிரியாக நடக்கும். கெட்ட நேரம் வரும்பொழுது ஒரு மாதிரியாக நடக்கும். அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட நேரத்தை நீயே இழுத்து கொள்ளாதே. அவளுடன் பழகும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை நீயே நிர்ணயித்துக் கொள்வதாக ஆகிவிடும். இந்த வாராகி உனக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லுவேன். அவளுடன் பேசுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை பார்ப்பதை செயல்படுத்து. உன் வாழ்க்கை மிகவும் முக்கியம். உனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அதை பார்த்துக்கொள். அதை ரசித்து நடத்த பயன்படுத்திக்கொள். அதை விட்டு தேவையில்லாத விஷயத்திற்குள் செல்லாதே. அந்த பெண்மணியை விட்டு விலகி வா. உனக்கு அது நல்லது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை பழிவாங்கும் எண்ணத்தில் தான் அவள் காத்து கொண்டிருக்கிறாள். அவள் எதையாவது செய்துவிட்டு உன்மேல் பழி போட்டுவிட்டால் உன்னால் அதிலிருந்து வர முடியுமா? ஏனென்றால் அந்த சூட்சமெல்லாம் உனக்கு தெரியாது. நீ யதார்த்தமானவள். அவள் சூட்சமத்துக்குள்ளேயே புகுந்து தேவையில்லாதவற்றைகளை சிந்தித்து பாவத்தை மூட்டை கட்டி கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ யதார்த்தமாக பேசக்கூடியவள். அவளிடம் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளாதே. பிறகு உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த அளவு பிரச்சனைக்குள் உன்னை அழைத்து சென்று விடுவாள். நன்றாக புரிந்து கொள். அனைவரும் நல்லவர் என்று நினைப்பது தவறு. யார் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசி உன் வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சார்ந்து நிற்கக்கூடாது. நீ அவளை சார்ந்து நிற்பதுதான் அவளுக்கு சரியான தருணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவளை விட்டு விலகிவிட்டால் உன் வாழ்க்கை மாறும் நிலை பயங்கரமாக இருக்கும். அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். மீறி நீ அவளுடன் பழகினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல சலசலப்புகளை உண்டாக்கி விடுவாள். ஆனால் தனக்கு எதுவுமே தெரியாது போல் இருந்து விடுவாள். அப்பொழுது உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்று நீ ஏங்கி தவிப்பாய். அதனால் இந்த வாராகி எச்சரிக்கும் பொழுதே நீ சுதாரித்துக்கொள். இந்த வாராகி சாதாரணமாக யாருக்கும் எச்சரித்து விட மாட்டாள். உனக்கு இந்த வாராகி எச்சரிக்கிறேன். நிச்சயம் என் குழந்தையான உன்னை காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கிறேன். அதனால் நீ அந்த இடத்தை விட்டு அந்த பெண்ணை விட்டு விலகி வா.
உனக்கு அவளுடைய உறவு தேவையில்லை. அவள் இன்னொருவரின் குடும்பத்தை கெடுக்கும் பொழுது அந்த அந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. அதனால் உன்னையும் மாட்டி வைத்து விடுவாள். அதனால் நீ அதை விட்டு விலகி வா. இன்னொருவர் குடும்பம் வீணா போவதை நீ பார்த்து கொண்டு இருக்காதே. எப்பொழுதுமே சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு உறவால் உன் நிலை மாறுமே தவிர முன்னேறத்துக்கு வழி இருக்காது. அதனால் விலகி வந்து சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். உன் குடும்ப சூழ்நிலைகளை பார். தனக்கு சாதகமாக அமையும் என்பதற்காக கெட்டவர்கள் ஏதோதோ செய்து அடுத்தவர் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு நிலைக்குள் நீ போய் மாட்டிக்கொள்ளாமல் சந்தோஷமாக வெளியில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை பார். உனக்கு வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் கிடைக்கிறது. நீ மிகவும் நல்ல முறையில் வாழப்போகிறவள். உனக்கான நல்ல காலம் மிக விரைவிலேயே இருக்கிறது. நீ நன்றாக இருப்பாய். பிறகு ஏன் தேவையில்லாத விஷயத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறாய்? அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வா. இன்னொரு பெண்ணுக்கு கிடைக்கும் அந்த சாபத்தை நீ பெற்றுக்கொள்ளாதே. அந்த பெண்ணானவள் கலங்கி இவளால் தவித்து கொண்டிருக்கிறாய். அப்பொழுது உன்னையும் பார்த்தால் நீயும் தான் அந்த தவறை செய்தாய் என்று அவர் எடை போட்டு விடுவார். அந்த நிலைக்கு நீ உன்னை தள்ளிக்கொள்ளாதே. நான் சொல்கிறேன், மிக கவனமாக கேள். உனக்கான எச்சரிக்கையாக கூட நான் சொல்வதை நீ எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதனால் நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயத்திற்குள் செல்லாமல் நீ வெளியில் வந்துவிடு. உனக்கான நல்ல நேரம் நான் தருகிறேன். தாமதமானாலும் பரவாயில்லை. உனக்கு நல்ல நேரம் மிக விரைவில் கிடைக்கும். அதற்கான வழியை நான் இந்த வாராகி செய்வேன். உனக்கு நல்லதே நடக்கும், நம்பு. ஒருவரின் குடும்பத்தை கெடுத்து வாழும் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. அதை அவளிடம் இருந்து நீ விலகுவதை தான் சரியான நேரம். அதனால் இன்னொருவரின் குடும்பத்திற்குள் நுழையாமல் உன் வாழ்க்கையை நீயே பார்த்து கொள்வதற்கான வழியை பார். உன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தேவையில்லாமல் சாபங்களை வாங்கிக் கொள்ளாதே. பிறகு உனக்கு தான் கஷ்டங்கள் ஏற்படும். நீ அமைதியாக இருந்து உன் குடும்ப சூழ்நிலைகளை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் வழியை பார். உனக்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன். என்றுமே இந்த வாராகி துணை இருப்பேன். உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் தரும் நேரம் இது. அதை நீ வாங்கி கொண்டு உனக்கான நல்ல காலத்தை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் நீ இப்பொழுது இருக்கும் அமைதியான வாழ்க்கையை எடுத்துக்கொள். உனக்கு எப்பொழுதுமே நல்ல நேரம்தான் அமையும். காலம் மாறும் பொழுது உன் வாழ்க்கையும் நிலையும் மாறும். இந்த வாராகி சொல்லும் வார்த்தையில் அத்தனை அர்த்தங்கள் இருக்கும். நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் சொல்லும் வாக்கே பலிக்கும் பொழுது இறைவனாக இருக்கும் இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்று பலிக்கத்தான் செய்யும். அதனால் சொல்கிறேன், தைரியமாக இரு. தேவையில்லாத உறவுகளை சேர்த்து கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை முறையை பார்த்துவிட்டு நீ வாழும் வழியை பார்த்துக்கொள். உன் குடும்ப சூழ்நிலைகளை பார்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதே. உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த வாராகி ஆசைப்படுகிறேன். உன் உறவுகளும் அதைதான் ஆசைப்படுகிறார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு நீ உன் குடும்ப நிலைகளை பார்த்து சந்தோஷமாக இரு. உனக்கான காலத்தை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன். உன் நிலைகளை மாற்றுவதற்கும் உன் கவலைகளை துடைத்தெறிவதற்கும் இந்த வாராகி துணை இருப்பேன். நீ மிகவும் நன்றாக இருப்பாய். உன் எதிர்காலம் அழகாக இருக்கிறது. அது நிச்சயமாக இன்னும் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வாழ்க்கையை விட மிகவும் முன்னேற்றமானதாக இருக்கும். இந்த வாராகி சொல்வதை கேட்டு சந்தோஷமாக வாழு. உனக்கு இந்த வாராகியின் ஆசீர்வாதம் என்றுமே உண்டு. நான் சொல்லும் வார்த்தைகளின் நம்பிக்கை இருக்கும் உனக்கு. நிச்சயமாக என் வார்த்தைகள் உனக்கு பலிக்கும். நீ நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல விதமாக முன்னேறுவாய் என்று இந்த வாராகி வாழ்த்துகிறேன். ஜெய் வாராகி.